நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். முதல்ல கிறிஸ்மஸ் கேக்லேருந்து ஆரம்பித்து கோகோனட் ஐஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறமா கோவா ஸ்பெஷல் ஒரு சிம்பிளான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், ஃப்ளவர் பட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கோன் ஸ்பெஷல் டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி, இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும், ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது, ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், ஸ்டிக்கியாக இருக்காது, பர்ஃபெக்டான ஒரு சாக்லேட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எக் இல்லாமல் எப்படி நம்ம கிறிஸ்மஸ்க்கு கேக் செய்கிறது அதுவும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேக் எக்கோடு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக் இல்லாமல் அதே ஷேப்பில் பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஃப்ளேவர் எல்லாமே நம்ம பேக்கரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம முதல்ல பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் கேக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் கேக் தான். இது நல்லா ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஆல்கஹால் எதுவும் கலக்காமல், ஆனால் அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினா இது விலை அதிகம், ஆனால் வீட்டில் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம ஆல்கஹால் வைன் அதுக்கு பதிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா பிழிஞ்சு அதோட விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். கூட கிரேப் ஜூஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதில் தான் நம்ம நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ண போகிறோம். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு பிளாக் கிரேப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பம்கின் மெலன் சீட்ஸ் அதுவும் போட்டுக்கலாம், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்தாலும். பிஸ்தா, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம், வால்நட் எடுத்துக்கலாம். கலோஞ்சி கூட போட்டுக்கலாம். நீங்கள் செரி டூட்டி ஃப்ரூட்டி இதுவுமே போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம டேட்ஸ் போடுவோம். டேட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதை மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரையை கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இது அதிகமாக போட்டுறாதீங்க, ஃப்ளேவர் அதிகமாகிடும். நல்லா ஃபைனாக இருக்கணும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் ட்ரே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சம் மைதா போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக டீமோல்ட் ஆகிடும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பெரிய டின் எடுத்துக்கோங்க. சின்ன டின்னாக இருந்தால் கீழே வலிய ஆரம்பிச்சிடும் கேக்கு. இதை விடவே உங்களுக்கு பெருசாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதுக்கு 2 எக் எடுத்துக்கலாம். எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஆரஞ்சு ஜூஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா தயிர் கூட போட வேண்டியதில்லை. ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு எக்கு போட்டு பண்ணும்போது அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக எக் இல்லாமையும் நான் வீடியோ போடுறேன். இது 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் விஸ்க் இருந்தால் போதும். நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் ஒரு 1/3 கப் போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எக்கு ஆயிலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா கேக் பேக் ஆகும்போது ஆயில் மட்டும் தனியாக கீழே தங்கிடும். அதுக்காக தான் இதை நல்லா பீட் பண்ணணும்னு சொல்கிறது. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட எக்கு, ஆயில், சுகர் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகர், அதுலேயே ஏலக்காய், பட்டை, கிராமோட ஃப்ளேவர் இருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர், இது கலரை கொடுக்கக்கூடியது. இதையும் நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரையணும். நான் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கிறதுக்கான ரீசன், கேரமல் சாஸ் ஊற்றுவாங்க கிறிஸ்மஸ் கேக்குக்கு. பட் நம்ம இமீடியட்டாக அதை வாங்க முடியாது. ஆனால் அதே கலர், அதே ஃப்ளேவர் நாட்டு சர்க்கரையிலையும் ப்ரௌன் சுகர்லேயும் இருக்கும். நாட்டு சர்க்கரை நல்ல கலரான நாட்டு சர்க்கரை வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நல்லா ப்ரௌனாக இருக்கிற வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதை நல்லா சலிச்சுக்கணும். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவில் நீங்கள் பண்ணலாம். கோதுமை மாவு அப்படிங்கும்போது அளவு சேம் தான்.
1.5 கப் எடுத்துட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து கட்டி இல்லாமல் ஒரு 2-3 தடவை சலிக்கிறது நல்லது. ஆனால் நான் ஒரு தடவையே சலிச்சிட்டேன், நல்லா ஃபைனாக இருக்கிறதுனால. கிட்டத்தட்ட 1.5 கப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதுவுமே அதிகமாக போட்டுறாதீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பொடி. ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாமே நார்மல் கேக்கில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரை ஜிஞ்சர் பவுடர்லாம் கிறிஸ்மஸ் கேக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூனுக்குள்ளே தான் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ளேவர். இப்போ கட்டி எல்லாமே எடுத்து நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம இதுவும் போட மாட்டோம், ஜஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மட்டும் போட்டுக்குங்க. இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பால் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஆரஞ்சு ஜூஸில் வந்து சோக் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், ரொம்ப திக்காக இருந்தால் கூட. அதனால் நீங்கள் பாலெல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற போது நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சோக் பண்ணுறது மட்டும்தான். இதுக்கப்புறமா பாருங்கள் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த எக்கு, பட்டர் இதெல்லாம் வந்து போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸும் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் கலக்கணும். 2வது விஷயம், நீங்கள் ரொம்ப நேரம் கலந்தீங்கனாலும் என்னாகும் அப்படின்னா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடெல்லாம் போட்டிருக்கனால இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்டிலாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திக்காகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு ஜூஸையும் இதில் ஊற்றுவோம். இதனோட பேட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் நல்லா இருக்காது. தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் வந்து கிரேப் ஜூஸும் இந்த ஆரஞ்சு ஜூஸும் போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். கிறிஸ்மஸ் கேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் சாப்பிட்றத விட செகண்ட் டே ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் பண்ணோன்னா இதோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப இறங்காது. ஒரு நாள் வச்சுட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து எக் ஒயிட்டு இல்லை அப்படின்னா எக் யோக்கெல்லாம் செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பேட்டர் பார்த்து தெரியும், எந்த அளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஆரஞ்சு ஜூஸோ பழம் ஊற்ற வேணாம். இது அப்படியே வந்து நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, நான் கொஞ்சம் சின்ன ட்ரே எடுத்தனால எனக்கு கேக் வந்து பொங்குற மாதிரி ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கேக் வந்து பேக் ஆகும்போது பொங்கி வராது. கிட்டத்தட்ட இதை வந்து ஃபில் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே ஒரு கேக் எடுக்கும்போது அது 3/4 வாசி தான் நம்ம ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி நிற்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துட்டு அதே அவனில் நீங்கள் 2வது கூட பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இதை வந்து இப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவனில் வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா மேலே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லைனா ஓடிஜியில் நம்ம 55 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணணும். ப்ரீஹீட்டிங் டைம்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரி. ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 55 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். அந்த ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் கேக்கை வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட்டர் ஷீட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஒரு 3-4 நாளைக்கு நம்ம கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணேன், அதனால் லைட்டாக உடைய பார்த்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது,
சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. ட்ரே வந்து பெருசாக இருக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது ஃப்ரூட்ஸை வந்து ஒரு 3 மணி நேரமாவது சோக் பண்ணணும். ஸோ இந்த 3 பார்த்துட்டிங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்கஹால் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸ், குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதையே ரொம்ப சிம்பிளான ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளேவர் உள்ள கேக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்கோடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியாக நான் எக் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கேன். எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோவா ஸ்பெஷலில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் கோன் டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது கோவாவில் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமானது. நம்ம ஊரில் சாப்பிட்ற பர்ஃபி மாதிரியே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதமெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறும். இப்போது 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மஞ்சள் தூள் கூட போடலாம், ஆப்ஷனல் தான். உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள். ஆனால் நான் எதுவுமே போடலை. நான் டைரெக்டாக தான் வேக வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது தேங்காய் 1 கப் எடுத்துகிட்டு முதல்ல அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி உதிரி உதிரியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் கடலைக்கு கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய். இப்போது அந்த ட்ரேவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இடையில நம்ம ட்ரேவை ரெடி பண்ண முடியாது. சரி, நெய் கூட உங்களுக்கு போதும். ஆனால் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் பால் இல்லைனா இது வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்தளவுக்கு திக்காக இருந்ததுன்னா அந்த பர்ஃபி சீக்கிரமாக செட் ஆகிடும் நமக்கு. ஸோ ஒரு பேனில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேனை ஆன் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இது வந்து 1.25 கப்லேருந்து 2 கப் நல்லாயிருக்கும். சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர், வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக சுகரில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரில் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்தில் பண்ணலாம். முதல்ல பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். சுகர் கரைய உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகும். இதுலேயே அந்த கடலை பருப்பு நம்ம அரைச்சி வச்சது நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா தேங்காய் இருக்கிறதுனால அதுலேயே நமக்கு அந்த தேங்காவோட ஆயில் வரும். ஸோ அதனால் நமக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஒரு சில டைமில் நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் மீடியமில் வச்சா வந்து 30 மினிட்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். ஒரு டோ மாதிரி வரணும். இதுதான் பதம். வேறு எதுவும் சுகர் சிரப்போட பதம்ல நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம். நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே உருண்டை பிடிச்சி உருட்ட முடியும், அந்த மாதிரி இருக்கும். திக்காக திரண்டு வந்துடும். அந்த தண்ணி மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த ஸ்டேஜ் வந்துன்னா நீங்கள் எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, வராது. இப்போது பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கடைசியில் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பேனோடு எடுத்து வச்சுட்டு, ஸோ இந்த கரண்டியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த டோ வந்து கொஞ்சம் இறுக்கமாகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சொதன்னு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் வச்சுருக்கும்போது கூட நம்ம கெட்டு போகாது. நம்ம பாலெல்லாம் இதில் ஆட் பண்ணல. தேங்காயுமே நல்லா குக் ஆகிடுது நமக்கு. ஸோ அதனால் இது கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்பாத்தி ரோலரில்
ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் தடவின கரண்டியில் ஷேப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம டிசைன் மார்க்கிங்ஸ் போடணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நார்மல் பர்ஃபி மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த செட்டாக முன்னாடி பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நமக்கு போட முடியாது. ஸோ இதை போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே தண்ணி மாதிரி ஆகும், அது செட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சிடணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும், 30 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். இல்லை ஒரு சில டைமில் உங்களுக்கு பதம் லைட்டாக தப்பிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா மேலே நட்ஸு தூவலாம். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இதே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது, அதனால எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ண வேணாம். தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் தூவிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயே எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ட்ரே எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சொதன்னு இருக்காது. நமக்கு அந்த கத்தியில் கூட ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஈஸியாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக வர ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதே மெத்தடில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். தேங்காய் பர்ஃபிலேருந்து ஆரம்பித்து முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஸோ கூடிய சீக்கிரமாக வெள்ளத்தில் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து கோவாவில் ஸ்வீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுலேயே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு. கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கலர் தான், தேவைப்பட்டால் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் நீங்கள் வந்து உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ இதை வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அதில் என்ன தப்பாச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதில் நெய் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா, நெய்யோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் 1/4 கப் கூட போடலாம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் இது எப்படி வந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது கோவா ஸ்பெஷலில் ஒரு கிறிஸ்மஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேட் ஆகாத ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கணும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் எடுத்துக்கலாம். மைதா 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிரோட்டி ரவை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூடான நெய்யும் ஊற்றலாம், சூடான ஆயில் கூட இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச சுகர் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் இல்லைன்னா நார்மல் பாலோ இல்லை தண்ணியும் ஊற்றி கூட செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்ல ஒரு மாவு பிசைஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் மட்டும் டைட்டாக இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அது பாலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும். ஒரு சில இடத்துல இதில் எக்கு போடுறாங்க. பிடிச்சவங்க எக்கை பீட் பண்ணி ஊற்றிக்கலாம்.
இதெல்லாம் வந்து மாவு பிசையும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. பேக்கிங் சோடா கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் போடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ போட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணோடனே நம்ம மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடணும். அந்த ரவைக்கும் அந்த கோதுமாவுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்க பாருங்கள், இது மாதிரி இருந்தால் போதும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாவு தூவி தான் நீங்கள் பண்ணணும், ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உடன் ட்ரே மாதிரி பெருசாக ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கல் இருக்கும் நமக்கு எப்போவுமே தேய்க்கிறது, அதில் கூட நீங்கள் போட்டு நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். நம்ம சக்கரை பரவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொர்மலாஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு பூவோட மொட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி கட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஷேப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கோதுமை, ரவை, அதுக்கப்புறம் வெல்லம், இதெல்லாமே வந்து நம்ம சொன்ன அளவுலேயே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை பேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அவன் ஓடிஜி எதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் பேக் பண்ணும்போது நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. பிடிக்காதவங்களுக்கு அது மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாவு தூவிக்கணும். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கொயரோட ரெண்டு எட்ஜஸையும் நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் நீங்கள் ஷேப் பண்ணிடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ஷெல் மாதிரியும் இருக்குது, ஃப்ளவர் பட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து கோவா ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிறிஸ்மஸுக்கும் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் கலராக வேணும் அப்படின்னா அட்ராக்டிவாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் அது மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு வந்து நான் ஓரளவுக்கு சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் நீளமாக பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நம்ம எப்போவுமே சுகரெல்லாம் ஆட் பண்ணும்போது சுகர், கோதுமை மாவு அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரௌனும் ஆகாது, அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக மாவு தூணிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் ஆயிலில் போட்டோன்னே நல்லா அப்படியே உப்பி பெருசாக வருது பாருங்கள். முதல்ல போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டியில் போட்டு திருப்பக்கூடாது, அது கொஞ்சம் செட் ஆகும் ஆயிலில், அதனோட ஷேப் வந்து மாறிடும் நீங்கள் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், எல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி. ஸோ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. அதே சமயம் ரொம்ப தீஞ்சு போக விட்டுற வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த கலர் வந்து குறைவாக தான் இருக்கும், ஆனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இது மேலே நீங்கள் பவுடர் சுகர் தூவலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா பவுடர் சுகர் தூவ வேணாம், அப்படியே வச்சுருங்க. இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ஈஸி, ஸ்டோர் பண்ணுறது ஈஸி. குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி வித்தியாசமாக ஷேப்பில் பண்ணி கொடுத்தா. இதே மெத்தட் தான் கல்கல்னு ஒரு ஸ்வீட் இருக்குது. சேம் மெத்தட், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து செய்வாங்க. கிறிஸ்மஸுங்கும் போது ஒரு எக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எக் யோக் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சக்கரை ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்டான கோகோனட் ஐஸ். கண்டென்ஸ் மில்க் இல்லாமல் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு 2 தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதனோட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து துருவ டைம் இல்லை அப்படின்னா இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கனாவே அந்த கோகோனட் பவுடர், அந்த கிரேட் பண்ண கோகோனட் நமக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி ட்ரெடிஷ்னல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துருவுறது, தேங்காய் துருவுறது, அதில் கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். தேங்காய், சுகர் மட்டும்தான் இதுக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ட் எனர்ஜி பார்னு கூட சொல்லலாம். ஸோ துருவுனதுலேருந்து நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 1 வீக் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நார்மலில் வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணால் அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஒரு 3 நிமிஷம் மட்டும் ப்ரௌன் ஆகாத மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கை விடாமல் நீங்கள் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே ப்ரௌன் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி கோகோனட் ஐஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுகர் 1 கப் எடுத்திருக்கேன், தண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது கைக்கு 2 இடையில் நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கீழே அடிப்பிடிக்காத மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம நெய்யெல்லாம் போடாதனால கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா திரண்டு திக்காக வரணும். ஸோ அப்படி வரல அப்படின்னா இது வந்து சொதன்னு ஆகிடும். நல்லா வந்து என்னென்னா அந்த பர்ஃபி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு கலரை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன், ஆரஞ்சு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த ட்ரேயில் வந்து நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட் கோகோனட் அதையும் அதுக்கு மேலே வந்து நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிங்க் கலரையும் வந்து நம்ம லேயர் பண்ணிடணும். இமீடியட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா 1 ஹவரில் செட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சரில் விட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா பர்ஃபி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சொதன்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்படி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே அந்த லேயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா நல்லா ஒன்றா சேர்ந்துடும். ஸோ ஒரு சின்ன டிப்பு தான் அது. ஐயோ வீணாகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் ஆகலை, ரொம்ப சொதன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுற வேணாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 மணி நேரத்தில் இது வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு அப்படியும் செட் ஆகலை, 3 நிமிஷத்தில் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது, தனித்தனியாக வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடும். மில்க் பவுடரோ ஹனியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஐஸ் வந்து மில்கை போட்டு தேங்காய் போட்டு மில்க்கு கண்டென்ஸ்ட் மில்க்கு தேங்காய் போட்டு நம்ம வந்து பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு. ஸோ இந்த கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ரோஸ் கலருக்கு நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரோஸ் எசன்ஸோ இல்லை ரோஸோ சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி 2 லேயரும்.
ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குன்ட்டு. இந்த கோகோனட் ஐஸ் டெசிகேட்டட் கோகோனட்டையும் கண்டென்ஸ் மில்க்கையும் வச்சு நம்ம நோ குக் ரெசிபியாக கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் வால்நட்டை வச்சு ஒரு ஃபட்ஜ் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் குழந்தைகளுக்கு பிடிச்சமானதாகவும் இருக்கணும் அப்படின்னா இது ஸ்டிக்கியாகவே இருக்காது. இதுக்கு ஒரு 1/2 கப் வால்நட்டுக்கு மேலே எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சாப் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணலாம், இல்லை ப்ளைனாக கூட போடலாம். வால்நட் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வால்நட் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் பாதாம் இல்லை அப்படின்னா முந்திரி, பிஸ்தா எடுத்துக்கலாம். இப்போது 100 கிராம் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இதே மெத்தடில் நீங்கள் ஒயிட் சாக்லேட்டில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பட்டர்ஸ்காட்சில் பண்ணலாம். உங்களோட இஷ்டம்தான். ஒயிட் சாக்லேட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் போட்டிங்க அப்படின்னா பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். அந்த ஃபட்ஜ் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இது ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது. இப்போ வால்நட்டை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டு போகாது. அதுக்காக தான். ஸோ நம்ம எல்லா நட்ஸையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இல்லைங்கும்போது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடு சேர்த்து நிறைய நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு அப்படிங்கும்போது ஒரு சின்ன டீன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெசிபி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொக்கோ பவுடர் டார்க்காக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஸ்வீட் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இல்லை என்கிட்ட வந்து கொக்கோ பவுடர்லாம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட்டை மட்டுமே நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல். இப்போது டார்க் சாக்லேட் கிட்டத்தட்ட 1 கப், நான் சொன்ன மாதிரி 100 கிராம் இருக்கும். அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். என்ன ஆகுனா கொஞ்சம் திக்காகி வரும், அவ்வளோதான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவுமே இல்லைங்கும் போது நீங்கள் மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், சுகர், வாட்டர், கொஞ்சம் வனிலா எசன்ஸ், கொஞ்சம் நட்ஸ், இதை வச்சு கூட பண்ணலாம். கிட்டத்தட்ட 1/2 கப் சுகர் எடுத்துகிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா 3/4 கப் பால் பவுடரும் அதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஃபட்ஜ் சாக்லேட் வந்துடும். இப்போ ரோஸ்ட் பண்ண வால்நட்டை போட்டுக்கலாம். நமக்கு திக்காகிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பேன்லேருந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜ் வரல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப நேரம். பட் அப்படியெல்லாம் நம்ம பண்ண வேணாம். சாக்லேட் வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. வாயில் கடிக்கும்போது பர்ஃபெக்டாக சாஃப்ட்னஸோடு இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வரணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுருங்க. ஸோ கொஞ்சம் டீமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நெய் தடவின பிளேட்டில் நீங்கள் போடலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. பட்டர் ஷீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெய் தடவின பிளேட்டில் போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டீமோல் பண்ணுறப்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று கீழே பிளேட்டில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது நீங்கள் ரஃப்பாக கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேலே நட்ஸு தூவுறதும் உங்களோட இஷ்டம்தான். இது மேலே எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் தூவலாம், சின்ன சின்ன சாக்லேட் சிப்ஸ். அப்படி இல்லைங்கும்போது ராக் சால்ட் லைட்டாக தூவலாம். நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் டீமோல் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டான ஷேப்லேயும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரன்னி ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே கரெக்டாக நம்ம பண்ணலன்னா அப்படியே அந்த நம்ம கத்தியோடையே ஒட்டிட்டு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்ததுக்கப்புறமே மெல்ட் ஆகாமல் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஹார்டாக ஆகக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம எப்படி நம்ம ஊட்டியில் சாக்லேட் எல்லாம் சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணுறது நான் வீடியோக்காக காமிச்சிருக்கேன். அது உங்களோட இஷ்டம்தான். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கத்தியில் ஓட்டாது. ஸோ இந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். தேவைப்பட்டால் செரி நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக் இல்லாமல்
சாக்லேட் கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக் இல்லாமல் கிறிஸ்மஸ் கேக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆல்கஹாலும் இல்லை. பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இது ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து மில்க்கோ இல்லை தயிரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்கஹாலுக்கு பதிலாக நான் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதே மெத்தட் தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். டீக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே நம்ம வீட்டில் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முந்திரி, அதுக்கப்புறம் அக்ரூட்டுன்னு சொல்லுவோம், பிளாக் கிரேப்ஸ் கருப்பு திராட்சை, செரி, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட எந்தெந்த நட்ஸ் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பம்கின், மெலோன் சீட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் திராட்சை, டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கோம். அதில் ஜாம் போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரி ஜாம் பர்ஃபெக்டாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இதில் வந்து ஊற வைக்கலாம். இப்போது ஒரு மிக்சியில் 1/4 கப் சுகரை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு தனித்தனியாக சின்னமன் பவுடர்லாம் வாங்க முடியாது. அதனால் இது வந்து ஜாதிக்காய் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க, பிஞ்சு மட்டும் தான் போடணும். இதை ஃபைனாக அரைச்சிக்கிட்டிங்கனாவே அந்த ஃப்ளேவர் வந்துடும், அதாவது கிறிஸ்மஸ் கேக்கோட ஃப்ளேவர். இப்போ ஊற வச்ச நட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து பேக்கிங் ட்ரே வந்து நம்ம ரெடி பண்ணணும். நம்ம பட்டர் ஷீட் போட்டும் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் நெய் தடவியோ ஆயில் தடவியோ கொஞ்சம் மாவு வந்து தூவிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒட்டாமல் வந்துடும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் கூட தடவிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டின் இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பிளேட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பிளேட் எடுத்துட்டிங்கன்னா அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் மாவு தூவணும். மாவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவெல்லாம் நீங்கள் தூவக்கூடாது, மைதா வந்து தூவிடுங்க. அதான் வந்து ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். கேக்கோட ஃப்ளேவரையும் இது மாற்றாது. அலுமினியம் டின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் எடுத்துக்கலாம், நெய் வந்து 1/4 கப், இல்லைனா உருக்குன பட்டர், அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்ச சுகர் அதை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை நான் போட்டிருக்கேன், நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், வனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் வந்து கேரமல் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், கேரமல் சிரப். பட் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனாக வரும் கேக், அப்போ தான் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ மைதா 1/2 கப் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சம் மட்டும் சால்ட்டு, அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்குப்பொடி, இதையும் போட்டுட்டு நல்ல கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். கட்டி இருந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு கேக் சாப்பிடும்போது வரமாவு வரும். அதுக்காக தான் நம்ம அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறது. ஸோ இப்படி இருக்குது உங்களுக்கு அந்த லம்ஸை பாருங்கள். அதை இப்படி வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு விஸ்கை வச்சோ இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நம்ம போட்டுடணும். அதாவது ஆயில், பட்டர் இதெல்லாம் போட்டுட்டு சுகரெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஊற வச்ச நட்ஸ், அதுக்கப்புறம் அதே ஆரஞ்சு ஜூஸ் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதில் நம்ம எக்கும் கலக்கல, பால், தயிர் எதுவுமே கலக்கல, எல்லாமே ஃப்ளேவரை வந்து மாற்றி விடும். ஸோ அதனால் நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ்லேயும் நீங்கள் ஊற வைக்கலாம், இல்லை அப்படின்னா திராட்சை ஜூஸ்லேயும் நீங்கள் ஊற வைக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
இப்போ அந்த வெள்ளை மாவு இருக்கக்கூடாது. ஸோ கடைசியாக அந்த கொஞ்சம் இருக்கிற ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வேகமாக ரொம்ப இதாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்சால் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல விஸ்கில் நம்ம அந்த லம்ஸ் எல்லாம் உடச்சி விடணும். ஸோ அப்போ தான் வந்து எல்லா மாவுமே மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா வேணால் நம்ம ஸோ இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஸோ எந்த ஒரு அந்த ஒயிட் மாவுமே இருக்கக்கூடாது. மாவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற அதே மாதிரி நமக்கு வீட்டில் கிடைக்கும். ஸோ இந்த திக்னஸோட நம்ம ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுடலாம். உங்களுக்கு தெரியும் சைடில் மாவெல்லாம் நான் தூவி ரெடி பண்ணி வச்சதுனால இது ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம், ஜென்டிலாக பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓடிஜியில் பண்ணலாம். முதல்ல அவனையும் ஓடிஜியும் நீங்கள் 250 டிகிரியில் கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 50 to 60 மினிட்ஸ் வந்து நீங்கள் 180 டிகிரியில் பேக் பண்ணி ஆகணும். இடையில எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் தூவிக்கலாம். இதே கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 60 மினிட்ஸ் நீங்கள் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 60 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா குக் பண்ணணும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஓடிஜி அப்படிங்கும்போது முதல்ல டோஸ்ட் மோடில் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் மோடில் நீங்கள் குக் பண்ணணும், பேக் பண்ணணும். இப்போ இடையில நான் எடுத்து பார்க்குறேன், பட் இந்த ஸ்டெப் வந்து தேவையில்லை. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ண வேணாம். நான் வந்து குக் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னும் அது குக் ஆகலை. நான் ஒரு 35 மினிட்ஸில் எடுத்து பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 50 to 60 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஏன்னா மாவு திக்கு அப்படிங்கிறதுனால நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இதை ஆற வச்சிடலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் கேக்கில் ரொம்ப முக்கியமே என்ன அப்படின்னா இது நீங்கள் சூடாக அப்படியே எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உடைய பார்க்கும். இது வந்து கத்திலே நீங்கள் லைட்டாக மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். ஸோ 2 விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அவனில் வச்சதுக்கப்புறமா இடையில ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் எடுக்க வேணாம். அதுக்கப்புறமா மாவு திக்காக ரெடி பண்ணுங்கள். ஓவராக வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாலாம் வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ டெம்ப்ரேச்சரு ரொம்ப முக்கியம், மாவு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே நம்ம எக் இல்லாமையும் நம்ம பண்ணலாம். நான் எக்கோடையும் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து எக்கை வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து நான் பாதி ஆறும்போதே எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே விட்டுருங்க. ஸோ எந்தளவுக்கு இருக்குன்னா அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக சோக்காகி அந்த கேக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்தோன்னே அப்படியே கையில் அப்படியே வந்துடும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். வேணும்னா எக்கு வேணுங்கிற பட்சத்தில் 2 எக்கு, மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது சுகர் இல்லாமல் நீங்கள் டோட்டலாக வெல்லத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ரௌன் சுகரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நட்ஸில் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாட்டி கூட முந்திரி பாதாம் இருக்கும். முந்திரி பாதாம் எப்போவுமே முந்திரி கூட இருக்கும், அதை வச்சும் கூட நீங்கள் பண்ணலாம்.